ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி +2 முடிச்சுட்டு என்னடா தம்பிலாம் இங்கே ஆர்மிக்கு வந்திருக்காங்க. இந்த வருஷம் +2 ரிசல்ட் +2 படித்த உடனே நம்ம சென்டருக்கு வந்திருக்காங்க. வெரி குட். அவன் ஆர்மியில் பாஸ் ஆகிறானோ இல்லை பாஸ் ஆகலையோ, ஆனால் அவங்களோட கண்டிப்பான அவங்களோட முயற்சிக்கு நம்ம என்ன பண்ணணும் 16 வயசில் இவங்கெல்லாம் பாஸ் ஆனாங்க அப்படின்னா 16 வயசு 17 வயசில் ஆர்மியில் ஜாயின் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு லக்கு கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு என்ன தம்பி நம்மளோட +2 ரிசல்ட் 12ஆப்போட ரிசல்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் +2 முடித்த உடனே நம்ம சென்டருக்கு ஆர்மியில் சேரணும்னு சொல்லி வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு +2 ரிசல்ட்டில் அந்த 4 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாராட்டு நம்ம அவங்களுக்கு தெரிவிச்சு தான் ஆகணும். ஸ்டாண்டர்ட் அதனால ஸ்டாண்டர்ட் +2 யாரா பாஸ். ஓகே, கிளாப் பண்ணிட்டு உட்காரா என்னாச்சு போ புரியுதா தம்பி? அதாவது 12 முடிச்சோட வந்ததே பெரிய விஷயம் தான். பாஸ் ஃபெயிலிங் வேற விஷயம். 12th முடிச்சோட ஊர் சுத்த மாதிரி போயில பீடி சிகரெட்டு அந்த கெட்ட குளத்துக்கு அடிமையாகாம நம்ம படித்த உடனே நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லி நினைச்சு வந்தா மாதிரி அதுக்கே ஒரு பெரிய கிளாப் தான். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா காலேஜ் போய் 3 வருஷம் டைம் பாஸ் பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு அங்கங்கே சொல்லி பெற்றவங்களுக்கு நம்ம தொந்தரவு பண்ணுறத விட படித்த உடனே வேலைக்கு போகணும்னு சொல்லி முடிவு எடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே, வாழ்த்துக்கள். 12வது நம்ம சென்டரில் 4 பேர் பண்ணி முடிச்சோன்னா ஆர்மிக்கு வந்தாங்க. அந்த 4 பேருமே பாஸ் ஆகிருக்காங்க. என்னோட ஆசை இந்த 4 பேருமே அப்படியே ஆர்மிக்கும் பாஸ் ஆகிட்டு கண்டிப்பாக போகும். 16 வயசுல நானும் அப்படி தான் 16 வயசுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சம்பளம் வாங்கினேன். 16 வயசில் ஆர்மிக்கு போனேன் 16ல். ஸோ எனக்கு அடுத்து இந்த 4 பேரை பார்க்கேன். இந்த வருஷம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். என்னோட ஆசை அதுதான். இனிமேல் இவங்களும் 16 வயசுல ஆர்மிக்கு போவாங்க கண்டிப்பாக, பார்க்கலாம். ரைட், ஓகே. சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த வாரம் என்ன தம்பி நமக்கு 15வது டிகிரிஸ் நம்பர் 15. பரவாயில்ல, ஓரளவு 2 இடையில நல்லா படிச்சிருக்கீங்க. ஸோ ஓரளவு மார்க் கொஞ்சம் கூடி இருக்கு. ஆனாலும் இன்னும் நமக்கு இந்த 80க்கு மேலே உள்ளவங்க இன்னும் வரணும், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 80க்கு மேலே மார்க் கண்டிப்பாக வேணும். 80க்கு மேலே மார்க் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஜெயிக்க முடியும். சரி, ஓகே, பார்க்கலாம். இந்த வாரம் ராஜலட்சுமி 98. கைதட்டிய உள்ளவங்களுக்கும் தட்டாம நடிச்ச உள்ளவங்களுக்கும் நன்றி. எனக்கு கைத்தட்டா கொஞ்சம் பேர் வலிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கை வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, தர்மசாஸ்திரம் ஓகே கொடுத்தது கொஞ்சம் நெருக்கி வரணும். 8 சரியா? 78 கண்ணன் 78. மதன் கணேஷ் 78. ரமானன் இந்த இவங்க சந்தேகமாக தான் இருக்கு பாவம் 76. மாரிராஜ் 76. Abilan 74. Sundaresaran 74. Polachimi 70. Pandipandian 68. Sangarapandian 68. Lakshmanan 66. Nandakumar 66. Sira 66. Kavya Rasu 66.
காளிமுத்து 66. ராஜேஷ் பண்டிட் 66. காவியா 64. தங்கபாண்டி 62. முத்துக்குட்டி 60. சங்கரபாண்டியன் எம் 60. பாலாஜி 60. கோகுல் பண்டிட் 58. கார்த்திசரன் 58. விக்னேஷ் குமார் 56. ஆனந்த் போத்தி 56. யுவராஜ் 56. எம் ரமேஷ் குமார் 40. மாசானம் 40. மணிகண்டன் 38. மணிகண்டன் கொஞ்சம் படிக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் குபேந்திரன் 32.